வரிசையில மல்லவாடி கிராம வார சந்தை வெறிச்சோடி காணப்படுது. இதனால மாட்டு வியாபாரிகளும் காய்கறி வியாபாரிகளும் ரொம்பவே பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வராங்க. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. திருவண்ணாமலையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்று மல்லவாடி வாரச்சந்தை. மல்லவாடி கிராமத்தில் கடந்த 50 வருடங்களுக்கு மேல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இந்த வாரச்சந்தை நடைபெற்று வருகிறது. இந்த சந்தையில் திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், கடலூர், சென்னை மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடக மாநிலத்தில் இருந்தும் மாடுகள், ஆடுகள் மற்றும் கோழிகள் விற்பனைக்கு வருகிறது. இந்த வாரச்சந்தையில் குறைந்த விலையில் பொதுமக்களும் விவசாயிகளும் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிச் செல்வது வழக்கம். பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்பால் மல்லவாடி கிராம வாரச்சந்தையே வெறிச்சோடி உள்ளதாகவும் விற்பனை வீழ்ச்சியடைந்திருப்பதாகவும் கூறுகிறார் வியாபாரியான கணேசன். ரொம்ப கஷ்டமா சார். 100 ரூபாய் நோட்டுங்க இல்லாத அங்கங்கே போய் கொடுத்தா கூட வியாபாரம் பண்ண 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்தா கூட வியாபாரம் சில்லறை கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். ரொம்ப விரிச்சோடி இருக்கிற சந்தை. மாடு நிறைய வந்து நிற்கும், மாடே வரல சார். இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டெல்லாம் மாடே வர நிற்குதுங்க சார். 500 மற்றும் 1000 ரூபாய் தடையால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாக்கி உள்ளதாகவும் தங்கள் கையில் வைத்திருக்கும் பணம் வெற்று காகிதம் என்று நினைக்கும் போது வருத்தம் அளிப்பதாகவும் வியாபாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். பொருட்களை வாங்க வரும் ஒரு சிலரும் 500 மற்றும் 1000 ரூபாயை கொடுப்பதால் சில்லறை வழங்க முடியாமல் தவிப்பதாக கூறுகிறார் கம்சலா. இன்றைக்கி வியாபாரமே ஆகல சார் எங்களுக்கு. நாங்கள் என்ன செய்யறது? நாங்கள் எப்படி பிழைக்கிறது? நாங்கள் எல்லாம் 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டாக வருது. எங்களால் ஒன்றுமே சமாளிக்க முடியல சார். நாங்கள் எங்கே போயிட்டு சார் சில்லறை வாங்குறது? நாங்கள் என்ன சார் செய்யறது? நாங்கள் எப்படி பிழைக்கிறது சார்? நாங்கள் கேட்டால் யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் எப்படி சார்? நாங்கள் இன்றைக்கி வியாபாரமே ஆகல சார். இன்றைக்கி அப்படியே சும்மா இருக்கிறோம் சார். நாங்கள் வச்சு முதல்ல எடுக்க முடியல சார். ரொம்ப பேஜாராக இருக்குது சார் எங்களுக்கு. திருவண்ணாமலை கிராமப்புறங்களில் வங்கிகளின் ஏடிஎம்களில் ரூபாய் நோட்டுகளை வங்கி நிர்வாகம் நிரப்புவதில்லை என்று இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வங்கிகளிலும் பணத்தை மாற்றுவதற்காக மக்கள் கூட்டம் அலைமோதும் நிலையில் மக்கள் மத்தியில் பணப்புழக்கம் ஏற்பட மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாடுகளை வாங்க ஒரு வியாபாரி கூட முன்வராமல் இருப்பதாக மாட்டு வியாபாரிகள் பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவித்தார்கள். அது மட்டுமின்றி காய்கறிகள் வாங்கி செல்ல ஒரு ஆட்கள் கூட வராதால் இந்த பகுதியை வெறிச்சோடி காணப்படுகிறது. ஆகவே மத்திய அரசு உடனடியாக கிராமப்புறங்களில் அனைத்து ஏடிஎம்களும் 100 ரூபாய் 500 ரூபாய் தாட்கள் விநியோகத்தை செய்ய வேண்டும் என்பதை இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக திருவண்ணாமலை சதீஷ்.